அன்பர்களே, இன்று சஷ்டி நாள். ஊதிமலை ஸ்ரீ உத்தண்ட வேலாயுத சுவாமி திருக்கோவிலுக்கு செல்வோம். இத்திருக்கோவில் காங்கேயத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பொன்னூதி என்னும் ஊதிமலையில் அமைந்துள்ளது. இங்கு மலைக்கு கீழே பழமையான சிவாலயம் உள்ளது. மலைக்கு மேலே உத்தண்ட வேலாயுத சுவாமியாக முருகன் கோவில் கொண்டுள்ளார். அக்காலத்தில் காங்கேயத்திற்கு அருகில் இருந்த சுந்தரபுரி என்னும் ஊரின் இளவரசன் சிவபாலன் ஒருமுறை இவன் ஊதிமலை காட்டுப்பகுதியில் வேட்டையை முடித்துக்கொண்டு உச்சியில் இருந்த சுனையில் தன் உடைவாளை கழுவினான். எதேச்சியாக அந்த நீரானது அருகில் கொல்லப்பட்டு கிடந்த விலங்குகளின் மீது பட அவை உயிர் பெற்று எழுந்தன. சிவோகம் வாழ்க, சித்தன் வாழ்க வாழ்க என்று வணங்கி கூவியபடி காட்டுக்குள் ஓடி மறைந்தன. சிவபாலன் வியந்தான். சிவம் சரி, யார் அந்த சித்தன் என்று தேட முயன்றான். விளைவு போகரின் தரிசனம் கிடைத்தது. சிவபாலா, நீயே அந்த சித்தன். உனக்காக பெயரை ஒரு பெண்மணி விரைவில் கூறுவார் என போகர் உரைத்தார். மேலும் சந்திரகாந்த கல்லில் அமர்ந்து செய்து பெரும் தவத்தினால் பல சித்திகளை கைவரப் பெற்றான் சிவபாலன். போகரின் அறிவுரைப்படி தீட்சையும் பெற்றான். சொர்ணாகிருஷ்ண பைரவரின் அருளினால் தொட்டது யாவும் தங்கமாகும் என வரம் கிடைத்தது. அதனால் கிடைத்த பொன்னை ஏழைகளுக்கு வழங்கினான். நற்பணிதான் என்றாலும் அதன் பொருட்டு சிறும் ஆணவம் சிவபாலனுக்கு ஏற்பட்டது. ஒரு முறை தம் மீது எச்சமிட்ட பறவையை சுட்டெரிக்கும் பார்வையாய் பார்த்து சாம்பலாக்கினான். இதனால் அவன் ஆணவம் அதிகமாகியது. ஒரு நாள் கடும் பசியோடு வள்ளுவ நாயனார் வீட்டிற்கு சென்ற சிவபாலன் பிக்ஷை கேட்டு நின்றான். வள்ளுவரின் மனைவி வாசுகி தன் கணவருக்குரிய பணிவிடைகளை முடித்துவிட்டு தாமதமாக பிக்ஷையிட வந்தாள். சினம் கொண்ட சிவபாலன் அவளை சுட்டரிக்குமாறு பார்த்தான். வாசுகியோ, கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா என கூறி பரிகசித்தாள். ஆடிப்போன சிவபாலன் போகர் கூறியபடி வாசுகி அம்மையார் மூலம் கொங்கணர் என்னும் பெயரை பெற்றுவிட்டார். தனது சித்து வேலைகளை விட்டுவிட்டு இந்த ஊதிமலையில் தவம் இயற்றினார். அப்போது இந்த பகுதியில் வறட்சி ஏற்படும் பஞ்சம் தோன்றியது. அதனால் கொங்கணர் மீண்டும் ரசவாதம் செய்து உலோகங்களை தங்கமாக்கி மக்களுக்கு அளித்தார். போகர் தடுத்தும் கேட்காமல் மண் குழாய்களை கொண்டு பொன்னை ஊதி ஊதி உருவாக்கினார். அதனால் இந்த மலை பொன்னூதி என பெயர் கொண்டது. பின் தனது சித்து வேலைகளை நிறுத்தி கொண்டு ஊதிமலையில் தவம் செய்து போகரை போல நவபாஷான முருகன் சிலையை உருவாக்கி உத்தண்ட வேலாயுத சுவாமி என பெயரிட்டு மலையில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு பின் திருப்பதி திருமலை சென்று சமாதி கொண்டார். இன்றைக்கும் ஊதிமலையில் சந்திரகாந்த கல் கொங்கணவர் சுயம்புவாக காட்சி தருகிறார். அவர் அருள் பாலிக்கும் கொங்கண குகையும் இங்கு உள்ளது. உத்தண்ட வேலாயுத சுவாமியை தங்கம் என நினைத்து அந்த விக்கிரகத்தில் பாதங்களை பின்னப்படுத்தி பார்த்துள்ளனர். அது தங்கமில்லை என தெரிந்து அதை தூக்கி எறிந்து விட்டனர். அச்சிலையே பாதங்களை மறைக்கும் அளவிற்கு பூமியில் புதைக்கப் பெற்று நிறுவப் பெற்றது. இக்கோவிலுக்கு இடப்புறமாக மலைப்பாதையில் 3 கிலோமீட்டர் பயணித்தால் கொங்கணர் கோயிலை அடையலாம். மலைப்பாதை இடையே தம்பிரான் சமாதியை காணலாம். உச்சியில் கொங்கணர் குகை உள்ளது. இதன் முன்னே உயிர் சுனை உள்ளது. சித்திரை மாத உத்திராட நட்சத்திரத்தில் கொங்கணரின் திரு அவதார விழா கொண்டாடப்படுகிறது. பௌர்ணமி நாட்களில் 108 மூலிகைகளை இடித்து காய்ச்சி வடித்து மூலிகை நீர் தயாரித்து அதையே கொங்கணருக்கு அபிஷேகம் செய்கின்றனர். இந்த நீரே பிரசாதமாக தரப்படும். அறுசுவை ருச்சியோடு திகழும் இந்த தீர்த்தம் அற்புத மருந்து. மக்களுக்கு பசியார பச்சை பயிறு சாதம் வழங்கப்படும். மூலிகை நீரை வடித்தெடுத்த மூலிகை திப்பிகளே
சாலையில் எரிக்கப்பட்டு திருநீராக வழங்கப்படுகிறது. பௌர்ணமி நாளில் இம்மலையில் தங்கி வழிபட்டால் தீராத நோய்கள் தீரும். மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் பௌர்ணமி நாளில் கோவிலுக்கு வெளியே உள்ள சந்திரகாந்த கல்லில் அமர வைத்தால் படிப்படியாக குணமடைந்து விடுவார்கள். உத்தண்ட வேலாயுதர் சுவாமியை அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடியுள்ளார். தைப்பூச நாளில் இம்முருகனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். உத்தண்டம் என்பது கொடுக்கும் கோல். அதை ஏந்தி உத்தண்டபாணி என்ற வடிவில் திகழும் வேலாயுத சுவாமியை ஒருமுறை தரிசித்தாலே நாம் விரும்பும் வரங்களை அடையலாம். உத்தண்ட வேலாயுத சுவாமியையும் கொங்கணரையும் ஊதிமலை சென்று வழிபட்டு குருவருளும் திருவருளும் பெற்று வாழ்வோமாக. வெற்றிவேல் வீரவேல்.